இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 23 தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளனர். செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிய தகவல்கள் இவை. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 2 விசைப்படகுகளில் 23 மீனவர்கள் கடலுக்கு நேற்று மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இந்த மீனவர்களையும் அவர்கள் பயன்படுத்திய விசைப்படகுகளையும் காங்கேசன் கடல் பகுதியில் வைத்து இலங்கை கடற்படையினர் இன்று சிறைப்பிடித்தனர். இதனையடுத்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவ சங்க பிரதிநிதிகள் ஆலோசனை நடத்தினர். அதில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு உள்ள 23 மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி நாளை ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் சங்க தலைவர் எமிரேட் கூறுகையில், இந்த 10 ஆண்டுகள்ல நாங்க பல கோடி ரூபாயை நாங்க இன்னைக்கு இலங்கையில இழந்திருக்கோம். அது காரணம் இந்த அரசாங்கம் தான். வருஷம் ஒரு மாசத்துக்குள்ளேயே 15 படகுக்கு மேல இலங்கை கடற்படை சிறைபிடிச்சிருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. முழுமையா இலங்கையில் உள்ள படகுகளை பூரா விடுதலை செய்ய தரலைன்னா எங்களுடைய ஓட்டு போடுற அந்த காடை நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே கொண்டு ஒப்படைக்க போறோம். அதே நேரம் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாங்கள் படகையும் மீட்கின்றோம், கச்சைத்தையும் உங்களுக்கு மீட்டு தருகின்றோம் என்று மீனவர்களை ஏமாற்றுகின்ற வேலைகளை செய்கின்றார்களே தவிர மீனவர்களுக்கு எந்த பயனும் செய்வதில்லை. இன்னைக்கு பாரதத்தின் பிரதமர் அவர்கள் அங்கே ராமேஸ்வரம் வந்தார் என்று சொன்னால் அந்த மீனவர் படுகின்ற பாடுகளை பற்றி ஏதாவது சிந்தித்தாரா? தமிழக மீனவர்களும் படகுகளும் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வருவது மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதோடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணிக்க திட்டமிட்டுள்ளனர். இதற்கு உரிய தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. கல்பனா. நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.